ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு வைகாசி மாதம் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எல்லாம் காணப்படுது, அதன் மூலமாக என்னென்ன பலன்கள் அவங்க அடைய போகிறாங்க, மேலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் தாங்க. ஏன்னா இந்த கிரகங்களை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய நல்லதோ கெட்டதோ ஏற்படுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் கன்னிராசி நேயர்களுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிறகு அதற்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். பதிவு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கான வைகாசி மாதத்திற்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுனால இந்த மாதத்தை உங்களால் சிறப்பாகவே கடந்து வர முடியும். தமிழ் மாதங்களில் பொதுவாகவே சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து தாங்க கணக்கீடு செய்வாங்க. நவ கிரகங்களில் தலைவன் மற்றும் ராஜாவாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய பகவானுடைய இயக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய இடத்த மாற்றி அமைச்சுக்கிட்டே இருப்பார். சொல்லப்போனால் ஒரு வருடத்திற்கு 12 முறை தன்னுடைய இடத்த மாற்றி அமைக்கிறாரு. மாதம் மாதம் சூரிய பகவான் இருக்கக்கூடிய ராசியை பொறுத்து அந்த மாதமானது கணக்கீடு செய்வாங்க. அந்த வகையில் இதுவரைக்கும் மேசராசியில் பயணித்துட்டு வந்துட்டு இருந்த சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி முதல் ரிஷபராசிக்கு மாற்றம் பெற்றிருக்காரு. இந்த ரிஷபராசிக்கு சூரிய பகவானுடைய மாற்றம் நடைபெற்றதுலேருந்து வைகாசி மாதமானது ஆரம்பமாகியிருக்கு. மே 14ஆம் தேதி அன்று பிறந்திருக்கக்கூடிய வைகாசி மாதம் முதல் 15 நாட்களானது நிறைவுற்றிருக்கக்கூடிய நிலையில் அடுத்து இருக்கக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களாக 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24ஆம் தேதியன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 31ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. 9ஆம் தேதியன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும், 13ஆம் தேதியன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் மாறுறாங்க. இதுதான் வைகாசி மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களின் மூலமாக கன்னிராசி நேயர்கள் இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான பலன்களை தாங்க அடைய போகிறாங்க. கன்னிராசி நேயர்கள், உங்களுக்கு சூரிய பகவான் தற்போது 9வது இடத்துல காணப்படுறாருங்க. அதாவது இது வரைக்குமே பரம்பரையாக நீங்கள் செய்துட்டு வரக்கூடிய தொழில் ஏதாவது இருக்குன்னா அதில் நல்ல ஒரு மேன்மையான நிலையை அடைய முடியும். மேலும் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. எதிர்பாலினத்தவர்களால் சங்கடங்கள் கூட ஏற்படும், அதனால் கவனமாக இருங்க. அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நிலையில் கன்னிராசி நேயர்கள் பழைய வீட்டை நீங்கள் வாங்கி புதுப்பித்து குடியேறக்கூடிய அமைப்புகள் ஆனது காணப்படுது. பொதுவாகவே கன்னிராசி நேயர்கள் தன்னுடைய உழைப்பால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள். அதாவது உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில் வெற்றி கனியை ருசிக்கக்கூடியவர்கள் தான் கன்னிராசிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியான காரியங்களுக்கும் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்குங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அதிகரித்தே காணப்படும். ஆனாலுமே கூட அதற்கு ஏற்ற செலவுகளும் உங்களுக்கு இருக்குங்க. இதனால் சேமிப்பு அப்படிங்கிறது செய்ய முடியாது. மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு இந்த மாதம் தாராளமாகவே கிடைக்கும். சாதுரியமாக பேசி எல்லா விஷயத்திலுமே நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். வழக்குகளில் சாதகமான போக்குகள் கூட காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து நீங்கள் எழுப்பீங்க. பங்கு மார்க்கெட்டில் எல்லாம் உங்களுக்கு லாபமானது ஓரளவுக்கு வரும். மேலும் பங்குதாரர்களிடம் நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய செயல் திறமையானது அதிகரிக்கும். பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஆலோசனைகள் மேலிடத்தால் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதம் குடும்பத்தில் மன மகிழும்படியான நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணமானது உங்களுக்கு அதிகரிக்கும்.
ஒரு சிலர் அதற்கான முயற்சியிலையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் கொஞ்சமாவது அனுசரித்து நீங்கள் போகணுங்க. அப்போ தான் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் தவிர்க்க முடியும். மகிழ்ச்சியான வாழ்க்கையானது இந்த மாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். உடல் ஆரோக்கியமானது சீராகவே காணப்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதுரியமாக பேசி எல்லா விதமான காரியத்தையுமே வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. மேலும் இந்த மாதம் பெண்களுக்கு பணவரவும் கூடி காணப்படும். இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. அரசியல்வாதிகளாக இருக்கீங்கன்னா அனைவரையுமே நீங்கள் அரவணைத்து செல்லணும். கட்சி மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழுவும். இதனால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். அரசு அதிகாரிகள் மற்றும் உங்களுடைய நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. அவர்களால் உங்களுடைய செல்வாக்கும் தொண்டர்களிடம் உயர்ந்தே காணப்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் அனுகூலமான திருப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. பாராட்டு, பணம், புகழ், அந்தஸ்து எல்லாமே உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் காணப்படும். இதனோடு சக கலைஞர்களும் உங்ககிட்ட ரொம்பவே நட்போடு பழகுவாங்க. மேலும் அவங்களாலையும் உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்ச்சியும் அடைவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கான செலவுகளானது அதிகரிக்கும். சக மாணவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் போங்க. இதனால் சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே பார்க்கப்படுதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள். இது கன்னிராசியை உடைய அனைத்து அன்பர்களுக்கும் பொதுவாகவே பொருந்தக்கூடியது. இருப்பினும் கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தோம்னா ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் கன்னிராசியை உடைய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மன தடுமாற்றமானது ஏற்படுங்க. மேலும் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகூலத்தின் காரணமாக கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பிறக்குங்க. தவறாமல் தெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்துக்கோங்க. வாழ்க்கை துணையோ உங்கள்கிட்ட ரொம்பவே அன்போடு இருப்பாங்க. வேறு மொழி பேசக்கூடியவங்களும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. ரீசெண்டாக ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தவற விட்டுருக்கீங்க, பறி கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பொருட்கள் மீண்டும் உங்களுக்கே சேருங்க. கவலைப்படாமல் இருங்க. அஸ்தம் நட்சத்திரத்தை உடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்ததை சாதித்துக்க தகுந்த சூழ்நிலைகள் எல்லாமே அமையுங்க. மேலும் நீங்கள் ஏற்கனவே இழந்த பதவிகள், நல்ல பெயர்கள் கூட மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த முடிவாக இருந்தாலுமே அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் சில வேண்டாத பிரச்சனைகள் கூட உங்களை தேடி வரலாம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை நட்சத்திரத்தை உடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய மாதம். நீங்கள் இதுவரைக்குமே பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். வீண் கவலைகளை எல்லாம் விடுத்துட்டு உங்களுடைய கடமைகளை சரியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கான பலன்களை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. மேலும் நீங்கள் முயற்சி எடுத்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே இந்த மாதத்தில் வெற்றியடையும். நல்ல ஒரு அற்புதமான காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்னதான் ராசியை பொறுத்தும் நட்சத்திரங்களை பொறுத்தும் பலன்களானது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு சில கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதுபோல் எந்த பிரச்சனையுமே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பதிவில் ஒவ்வொரு பதிவுலையுமே எளிமையான பரிகாரமும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பரிகாரத்தை நீங்கள் தவறாமல் செய்துக்கணும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் செயல்திறன் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தாங்க அதில் உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அந்த வகையில் கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் துளசியை ஐயப்பனுக்கு நீங்கள் அர்ப்பணித்து வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய கடன் சுமை எல்லாமே குறைந்து போகும். வாழ்க்கையில் முன்னேற்றமானது ஏற்படும். அருகில் ஏதாவது ஐயப்பன் ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா இது போல் தவறாமல் செய்துக்கோங்க. ஏழை எளியவர்கள் யாராவது இருக்காங்கன்னா உங்களால் முடிந்த அன்னதானத்தையும் செய்து பாருங்கள். நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படும். மேலும் இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக திங்கள், புதன் மற்றும் வியாழன் காணப்படுது. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஜூன் மாதம் 7, 8 மற்றும் 9ஆம் தேதி காணப்படுதுங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம். மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக ஜூன் மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதி காணப்படுது. இந்த தினத்தில் முக்கியமான முடிவுகள், விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இந்த பதிவின் மூலமாக கன்னிராசி நேயர்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் இந்த வைகாசி மாதத்தில் அடைய போகிறீங்க, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குதா அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததில்ல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.